இங்கே மலருங்கிற பொண்ணால் கேட்கவும் முடியாது, பேசவும் முடியாது. ஒரு நாள் சாமி கும்பிடும்போது சாமி அவளை ஆசீர்வாதம் பண்ணுறது அவளுக்கு கேட்குது. சாமி பேசினது கேட்டதில் மலருக்கு அவ்வளோ சந்தோஷம். நேராக ஒரு கடைக்கு போய் சைகை மொழியில் நோட் கேட்குறான். கடைக்காரர் நோட் எடுக்கிறப்போ, இந்த பொண்ணு எவ்வளோ அழகாக இருக்கா, ஆனால் காதும் கேட்காது, வாயும் பேச முடியாதுன்னு அவளுக்காக மனசுக்குள்ளே ஃபீல் பண்ணுறாரு. கடைக்காரர் பேசினது அவளுக்கு கேட்குது. சிரிச்சுட்டே சின்ன நோட்டு இல்லை பெரிய நோட்டு வேணும்னு குறும்பாக கேட்குறான். நோட்டு வாங்கினதும் வேலை தன்னால் மற்றவங்க மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்க முடியும்னு எழுதிட்டு சாமி ஆசீர்வாதம் பண்ணது, கடைக்காரர் என்ன மனசில் நினைச்சாருன்னு எல்லாத்தையுமே எழுதுறா. அப்படியே சந்தோஷமாக கிளாஸ்க்கு போயிட்டுருக்கப்போ ஒரு சின்ன பையன் இவள் பேக்கில் மாட்டிருக்க கீ செயினை பார்த்து, அந்த கீ செயின் அழகாக இருக்கே, எனக்கு கிடைச்சா எப்படி இருக்கும்னு நினைக்கிறான். அதை கேட்டதும் இவளும் கொடுத்துட்டு போகிறா. இன்னொருத்தன் பார்க்க எவ்வளோ அழகாக இருக்கா, கட்டுனா இவ்வளோ மாதிரி ஒரு பொண்ணை தான் கட்டணும்னு நினச்சிட்டு போகிறான். அப்புறம் ஒருத்தன் இந்த பொண்ணை பார்க்குறப்பெல்லாம் செத்து பொண்ணு தங்கச்சி ஞாபகம் தான் வருது, அவளை மாதிரியே இருக்கான்னு ஃபீலிங்காக பார்க்குறான். எல்லாத்தையும் நோட்டில் எழுதிட்டு சந்தோஷமாக போகிறான். ஆனால் அடுத்து நடக்கிற எதுவுமே சரியில்லை. ஒரு ஆட்டோக்காரன் அவளை பார்த்ததும் ரொம்ப கேவலமாக வர்ணிக்கிறான். அடுத்த ஒரு வயசானவர், ஒரு நாளாச்சும் இவ கூட வாழ்ந்துடணும், இல்லைனா என் கட்டை வேகாதுன்னு சொல்லி ஒரு பொண்ணு வயசுல இருக்க மலரை பார்த்து மனசுக்குள்ள ஏங்குறாரு. உடம்பு நடுங்கி போய் ஷேர் ஆட்டோல உட்காந்து எல்லாத்தையும் நினைச்சு அழுதுட்டு இருக்கா. அப்ப ஷேர் ஆட்டோல இருக்க 3 பேரும் அவளை தப்பான கண்ணோட்டத்தில் பார்க்கறது மட்டும் இல்லாமல் அவளை பற்றி மனசுக்குள்ளே வக்கரத்தோட நினைக்கிறாங்க. அழுதுகிட்டே ஷேர் ஆட்டோலேருந்து கீழே இறங்கினவ அவள் ஃப்ரெண்டை பார்த்ததும் அலறா. அவனும் கட்டி பிடிச்சி ஆறுதல் சொல்கிறான். அவனாலையும் பேச முடியாது, நம்மளை முழுசாக நம்புறான். அப்படியே நைஸாக ரூமுக்கு கூட்டிகிட்டு போய் நினச்சதை முடிச்சிடணும்னு சொன்னதும், நீயமாடான்னு அங்கேருந்து அழுதுகிட்டே கிளம்பிடுறான். ஒரு ஸ்கூலுக்கு முன்னாடி 2 பசங்க நிற்கிறாங்க. அதில் ஒருத்தன் இவளை தப்பான கண்ணோட்டத்தில் பார்க்குறான், கேவலமாக நினச்சி பார்க்குறான். இவளுக்கு அருவருப்பாக இருக்குது. எல்லாரும் இப்படி தன்னை பற்றி மனசுக்குள்ளே கேவலமாக நினைக்கிறாங்கன்னு அழுதவ என்ன பண்ணுறானே தெரியாமல் சிந்த கலங்கி அவங்க முன்னாடி போய் நின்று அவள் டாப்பை ரிமூவ் பண்ணி காமிச்சிட்றான். அங்கேருந்து டீச்சர் ஓடி வந்து அவங்க போட்டிருந்த ஸ்டோவில் வச்சு போத்தி விட்டு அவளை சேஃபாக வீட்டில் விட்டுடுறாங்க. அப்பா வந்ததும் அப்பான்னு கதறி அழறா. அவரும் பதறி போய் என்னம்மா ஆச்சுன்னு கேட்டதும் கட்டி பிடிச்சி அழறா. கொஞ்ச நேரத்திலேயே அங்கேயே இறந்தும் போயிடுறா. அப்போ தான் கீழே இருக்க நோட்டை அப்பா பார்க்குறாரு. எடுத்து பார்த்தா அதில் காலையிலேருந்து நடந்து எல்லாமே எழுதியிருக்கா. அப்போ தான் அப்பா தப்பு பண்ணிட்டோமேனு கதறி அழறாரு. ஆக்சுவலி மலர் கட்டி பிடிச்சி அழறப்போ இவரும் தப்பான கண்ணோட்டத்தில் பார்த்துருப்பாரு. அதை தாங்கிக்க முடியாமல் தான் அவள் ஹார்ட் அட்டாக்ல இறந்துடுறா. வளர்த்த பொண்ணு இப்படி நினச்ச மனசு பெத்த பொண்ணாக இருந்ததா அப்படி நினச்சிருக்குமான்னு இந்த குற்ற உணர்ச்சியிலேயே அவரும் தற்கொலை பண்ணி இறந்து போயிடாரு. இப்போ சொல்லுங்க, மலருக்கு கிடைச்சது வரமா இல்லை சாப்பமா?